வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சொத்து தகராறில் விவசாயியை வெட்டி கொன்ற வழக்கில் 2 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்த வேப்பனப்பள்ளி காவல் நிலைய போலீசார். வேப்பனப்பள்ளி காவல் நிலைய பகுதியில் 18/9/2021 கொலை செய்த வழக்கினை விசாரித்து வந்த கிருஷ்ணகிரி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் 9/2/2026 2 எதிரிகளுக்கு கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை மற்றும் ரூ.1000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். போலீசார் எதிரிகளை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கெலமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசார் ரோந்து அலுவலில் இருந்தபோது கெலமங்கலம் சுல்தான்பேட்டை கணேஷ் டீ கடையின் அருகில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று சோதனை செய்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து 12 லாட்டரி சீட்டுகள், ரூ.1600 பணம் மற்றும் சாம்சங் செல்போன் ஒன்று பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிந்து எதிரியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்தனர். தளி காவல் நிலைய பகுதியில் கும்ளாபுரம் சோதனை சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் இருந்தபோது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது வெளிமாநில மதுபானங்கள் இருந்தது. மதுபானங்களை கடத்தி வந்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து வாகனத்துடன் மதுபானங்கள் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து வழக்கு பதிந்து எதிரியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவல் விரைவு செய்திக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து ஜெகதீஸ்வரன், சதீஷ்குமார், பிரபாகரன்.